காலினர்ஜிக் ட்ரக் கிளாசிஃபிகேஷன் பார்க்க போகிறோம். ஸோ ஃபார்மகாலஜி பொறுத்த வரைக்கும் அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் வே நிமோனிக்ஸ். அந்த நிமோனிக்ஸே சம்டைம்ஸ் எனக்கு மறந்துடும். ஸோ நான் வந்து இது ஒரு ஸ்டோரி மாதிரி ஞாபகம் வச்சுப்பேன். அந்த ஸ்டோரியை இங்கே ஷேர் பண்ண போகிறேன். ஸோ தட் இட் வுட் பி லைக் ரிவைசிங் ஃபார் மை செல்ஃப். அண்ட் ஆல்சோ இதை நான் ஷேர் பண்ணுறப்ப மேபி யாருக்காவது ஸ்பார்க் ஆகலாம் இல்லையா? ஸோ அதனால ஐம் ஷேரிங் திஸ் ஓவர் ஹியர். ஸோ லெட்ஸ் பிகின். காலினர்ஜிக் ட்ரக்ஸ் அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறப்போயே இதில் வி ஹாவ் 2 டைப்ஸ். ஒன்று வந்து ஏகனிஸ்ட், இன்னொன்று வந்துட்டு ஆன்டிகோலினெஸ்டரேசஸ். ஸோ இது ரெண்டுமே என்ன பண்ணும் அப்படின்னா அசிட்டைல் கோலைனோட ஆக்ஷன்ஸை ஸ்டிமுலேட் பண்ணும். ஏகனிஸ்டில் ஃபர்தராக நமக்கு 2 டைப்ஸ் இருக்குது, கோலினெஸ்டர்ஸ் அண்ட் ஆல்கலைட்ஸ். ஆன்டிகோலினெஸ்டரேசஸில் 2 டைப்ஸ் இருக்குது, ரிவர்சிபிள் அண்ட் இர்ரிவர்சிபிள். ஃபர்ஸ்ட் நம்ம ஏகனிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏகனிஸ்டில் நம்மளோட குவீன் அசிட்டைல் கோலைன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ குவீன் எப்பயும் லைக் ஆல் த குவீன்ஸ் கம்மியான டைமுக்கு தான் வருவாங்க. அண்ட் இந்த குவீன் இருக்கிற இடத்துல அசிட்டைல் கோலினெஸ்டரேஸ் இருந்தாருன்னா குவீன் இருக்க மாட்டாங்க. இவர் வந்து இந்த குவீனை டெஸ்ட்ராய் பண்ணுறாரு. ஸோ இந்த இடத்துல இவர் ஒரு ஆன்டகனிஸ்ட் மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த குவீன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மியாசிஸ் காஸ் பண்ணுறாங்க. ஸோ இன்ட்ரா ஆக்யுலார் ப்ரெஷரை ரெடியூஸ் பண்ணுறாங்க. எங்கே நம்ம யூஸ் பண்ணுவோம் இன்ட்ரா ஆக்யுலார் ப்ரெஷரை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு? குளோகோமாவில். ஸோ குளோகோமாவுக்கு வந்துட்டு ஒரு ட்ரீட்மெண்ட்கான ஒரு விஷயமா வந்துட்டு இதை நம்ம பார்க்குறோம். அண்ட் தென் ஐவியில் கொடுக்குறப்ப இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வேசோ டைலேஷன், இதனால் வந்துட்டு ஹைப்போடென்ஷன் வரும் ஆப்வியஸாக. ஸோ ஹைப்போடென்ஷன் வருது அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்? ஹைப்போடென்ஷன் ஏன் வருது அப்படின்னா நைட்ரிக் ஆக்சைடு ரிலீஸ்னால வருது. இந்த நைட்ரிக் ஆக்சைடு ரிலீஸ்னால வர ஹைப்போடென்ஷன் வில் காஸ் பிராடிகார்டியா. ஸோ இந்த பிராடிகார்டியா இதுதான் வந்துட்டு நம்மளோட சிவிஎஸில் இருக்கிற சிம்டம்ஸ். அதே போல் நம்மளோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமில் என்ன ஆகும் அப்படின்னா ப்ராங்கோ கன்ஸ்ட்ரிக்ஷன் நடக்குது. இதுதான் அசிட்டைல் கோலைனோட ஒரு பேசிக்கான ஒரு ஃபங்க்ஷன். பேராசிம்பேத்தட்டிக் எஃபெக்ட்ஸ் தான் எல்லாமே. இப்போது நம்மளோட குவீனுக்கு 3 சில்ட்ரன் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு பெட்டின்றது வந்துட்டு அவங்களோட டாட்டர். அண்ட் தென் வி ஹாவ் our பிரின்ஸ் காப். அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட மெத்தாகோலைன் இருக்காங்க. இவங்க 3 பேரும் தான் வந்துட்டு பெட்டியோட பசங்க. ஸோ அசிட்டைல் கோலைனோட பசங்க. ஸோ இவங்களோட வேலைங்களை வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் அப்படியே பார்க்கலாம். ஸோ பெட்டி அப்படின்றவங்க யார் அப்படின்னா இவங்க வந்துட்டு ஒரு டெசர்ட் பிரின்சஸ் அப்படி சொல்லி நம்ம வச்சுக்கலாம். இவங்களை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இட்ஸ் யூஸ்ட் அஸ் அ ட்ரக் ஆஃப் சாய்ஸ் ஃபார் போஸ்ட் ஆஃப் யூரினேஷன். ஸோ ஜென்ரலாக சர்ஜரிஸ்க்கு அப்புறம் நர்வ்ஸ் வந்து ஸ்டிமுலேட் ஆகாது ஆட்டோமேட்டிக்காக. ஸோ டெட்ரூசர் மசிலால் கான்ட்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால நம்ம இந்த ட்ரக் கொடுக்குறப்போ டெட்ரூசரை கான்ட்ராக்ட் பண்ணும், வாய்டிங்க்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் ஜிஐ மோட்டிலிட்டி அதுவுமே அப்படி தான் போஸ்ட் ஆப்பில் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இலியஸை வந்து மூவ் பண்ணி ஜிஐ மோட்டிலிட்டியை என்ஹான்ஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் இது வந்துட்டு இட்ஸ் கைண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ட் டு கோலினெஸ்டரேஸ். ஸோ இவங்க வந்து ரெசிஸ்டன்ட் டு கோலினெஸ்டரேஸ். அண்ட் ஸோ இவங்களை நம்ம எந்தெந்த இடத்துல கொடுக்க அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா ஆஸ்மாவில் கொடுக்கக்கூடாது. பிகாஸ் ஆஸ்மாவில் ஆல்ரெடி ப்ராங்கியோல்ஸ் கன்ஸ்ட்ரிக்ட் ஆகிருக்கும். நம்ம கொடுத்தோன்னா இது ஃபர்தராக ப்ராங்கியோல்ஸை கன்ஸ்ட்ரிக்ட் பண்ணும். ஸோ ஆஸ்மாவில் நம்மளால் கொடுக்க முடியாது. அண்ட் தென் பெப்டிகல்சர்ஸில் கொடுக்கக்கூடாது, ஏன்னா செக்ரீஷன்ஸ் வந்து அதிகப்படுத்தும். அண்ட் பிராடிகார்டியாவில் கொடுக்கக்கூடாது, பிகாஸ் ஆல்ரெடி பிராடிகார்டியா இது காஸ் பண்ணும். ஆல்ரெடி பிராடிகார்டியா இருக்குது. ஸோ அது இருக்கிற பிராடிகார்டியாவை என்ஹான்ஸ் பண்ணுறனால பிராடிகார்டியாவில் கொடுக்க மாட்டோம், ஆஸ்மாவில் கொடுக்க மாட்டோம், பெப்டிகல்ச்சரில் கொடுக்க மாட்டோம். ஸோ இவ்வளோ தான் அபவுட் ஆர் பெட்டி. ஸோ பெட்டியோட ஃபுல் நேம் என்ன அப்படின்னா பெத்தனகால். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு நம்மளோட பிரின்ஸ் காபோட பேர் வந்துட்டு கார்பகால். ஸோ பிரின்ஸ் காப் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவரோட ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா இவர் வந்துட்டு he'll act on both M and N receptor. மஸ்காரினிக்லேயும் ஆக்ட் ஆவாங்க, நிக்கோட்டினிக்லேயும் ஆக்ட் ஆவாங்க. அண்ட் நம்மளோட கேட்ராக்ட் சர்ஜரியில் வந்துட்டு மியோசிஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ கார்பகால்
கேட்ராக்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இன்ட்ரா ஆக்குலார் ப்ரெஷர் இது பண்ணுறனால குளோக்கோமாக்கும் ஒரு ட்ரக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். அண்ட் கார்னியல் எடிமா காஸ் பண்ணலாம், விஷுவல் டிஸ்டர்பன்சஸ் காஸ் பண்ணலாம். இதெல்லாம் இதோட சைட் எஃபெக்ட்ஸ். ஸோ இதை எப்போ நம்ம அவாய்ட் பண்ணணும், கான்ட்ரா இண்டிகேஷன்ஸ் எப்போது அப்படின்னா, இதுக்கு வந்துட்டு அன்பிரடிக்டபிள் கார்டியோவாஸ்குலர் எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஸோ இதனால் நம்மளால் இதை வந்து எல்லா சிவிஎஸ் பேஷண்ட்ஸ்க்கும் கொடுக்க முடியாது. ஸோ அந்த டைமில் நம்ம வந்துட்டு ஆல்ரெடி கார்டியாக் இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கு இதை நம்ம கொடுக்குறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது மெத்தாகோலைன். ஸோ மெத்தா அப்படின்ற மெத்தாகோலைனும் இவங்களோட ஒரு டாட்டர். ஸோ இவங்க என்ன ரோல் ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ ஷீ இஸ் மஸ்கேரினிக் செலக்டிவ். ஸோ மெத்தா மஸ்கேரினிக் அப்படி சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அண்ட் இவங்க வந்துட்டு ப்ராங்கோ கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ் பண்ணுறாங்க. ஹைப்பர் ஆக்டிவிட்டி ஆஃப் ப்ராங்கியல் ஆஸ்மா, அதாவது ஆஸ்மா டெஸ்ட்டுக்கு வந்துட்டு நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். இவங்களோட வேலை என்னென்னா, இவங்க ஊராக போயிட்டு ஒரு டியூபை கொடுத்து பீப்புள்கிட்ட அதில் ப்ளோ பண்ண சொல்லுவாங்க. ப்ளோ பண்ணுறப்ப வீஸ் வந்தது அப்படின்னா ஆஸ்மா இருக்குன்னு அர்த்தம், வீஸ் வரலைன்னா ஆஸ்மா இல்லைன்னு அர்த்தம். ஸோ இவங்கள நம்ம ஆஸ்மா டெஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணுறோம். அண்ட் இட் காசஸ் ப்ராங்கோ கன்ஸ்ட்ரக்ஷன் அட் லோ டோசஸ் இன் ஹைப்பர் ரெஸ்பான்சிவ் பேஷண்ட்ஸ். ஹைப்பர் ரெஸ்பான்சிவாக இருக்கிறவங்களுக்கு தான், எல்லாருக்கும் கிடையாது. ஹைலி மஸ்கேரினிக் நான் சொன்ன மாதிரி ப்ராங்கோ ஸ்பாசம்கான ரிஸ்க் அதிகமாக இருக்குது. ஸோ தெரப்பியூட்டிக் யூசஸ் கிடையாது, டயக்னோஸ்டிக் யூசஸ் மட்டும்தான் இருக்குது. நெக்ஸ்ட், இப்படியே இவங்கக்கிட்டேருந்து நம்ம நடந்து போய் பிலோகார்பைனோட மிஸ்டிக்கல் ஃபாரஸ்ட்குள்ளே என்டர் ஆகிறோம். இந்த ஃபாரஸ்ட் ரீஜனில் 3 பேர் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மஸ்கேரின் அப்படின்ற ஒரு குட்டி ஃபயர் ஃப்ளை. இவங்களை ஏன் வந்து நம்ம ஃபயர் ஃப்ளை சொல்கிறோம் அப்படின்னா, இவங்க செம்ம பிரைட்டாக இருப்பாங்க அண்ட் கொஞ்ச நேரத்துக்கு தான் ஆக்ஷன் காஸ் பண்ணுவாங்க. குளோக்கோமாக்கு வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். பிகாஸ் நம்ம ஒரு லைட்டை பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஐஸை ஷ்ரிங்க் பண்ணுவோம்ல, அதே மாதிரி இவங்களும் வந்துட்டு மியோசிஸ் காஸ் பண்ணுவாங்க. அண்ட் பிரைட்டான ஒரு லைட்டை நம்ம அகெயின் பார்க்குறோம் அப்படின்னா என்ன வரும், கண்ணிலேருந்து தண்ணி வருமா? ஸோ அதே மாதிரி டியரிங் காஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் இட்ஸ் யூஸ்ட் ஃபார் ஜெரோஸ்டோமியா, அதாவது ஸ்ட்ராஜன் சிண்ட்ரோம். ஜெரோஸ்டோமியா அப்படின்றது வந்துட்டு சலைவா கம்மியாக வரும். ஸோ அதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. இவங்களோட வேலை ஜென்ரலாக என்ன பார்த்தோன்னா, எல்லாத்தையுமே என்ஹான்ஸ் பண்ணுறாங்க. இதுதான் இவங்களோட வேலை, இந்த குட்டி ஃபயர்ஃப்ளையோட வேலை. அண்ட் இது பிபிபி, அதாவது இந்த பிளட் பிரெயின் பேரியரை க்ராஸ் பண்ணும். ஸோ இட் ஹேஸ் சிஎன்எஸ் எஃபெக்ட்ஸ். Since it's so குட்டி, it could cross the BBB and it has CNS effects. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மஸ்கேரின் அப்படின்ற குட்டி மஷ்ரூம் பற்றி. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது பிலோகார்பைன், இப்போ நம்ம பார்க்க போகிறது மஸ்கேரின் பற்றி. ஸோ ரைட், மஸ்கேரின் அப்படின்றது இட்ஸ் ஃபவுண்ட் இன் மஷ்ரூம். ஸோ இதுவங்களை நம்ம ஃபாரஸ்ட்டில் இருக்கிற ஒரு குட்டி மஷ்ரூமாக ஞாபகம் வச்சுக்கலாம். மஸ்கேரின் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, யூஸ்வலாக ஸ்லட்ஜ் ரியாக்ஷனை காஸ் பண்ணுவாங்க. அதாவது சலைவேஷன், லாக்ரிமேஷன், யூரினேஷன், ஸ்லட்ஜ் எப்படி கொலன்னு இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் இது பண்ணுறது. முக்கியமாக இது என்ன மசினில் இருக்குது, மஷ்ரூமில் இருக்குது அப்படின்னா அமானிட்டா இந்த மஷ்ரூமில் இருக்குது. அண்ட் நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ஃபயர் ஃப்ளை. அண்ட் இட் ப்ரொடியூசஸ் பிராடிகார்டியா அண்ட் ஹைப்போடென்ஷன். இதுதான் இதோட ஒரு முக்கியமான விஷயம். அண்ட் ஆப்வியஸாக இட் லீட்ஸ் டு ப்ராங்கோ கன்ஸ்ட்ரிக்ஷன் அண்ட் வீசிங். ஸோ இப்போது இப்படி வர வீசிங்கை வந்துட்டு இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, மஸ்கேரின் பாய்சனிங், இதை வந்து நம்ம மஷ்ரூம் பாய்சனிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மஷ்ரூம் பாய்சனிங்கை வந்துட்டு ட்ரீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ட்ரக் வந்துட்டு அட்ரோபைன். அட்ரோபைன் பாய்சனிங்னே ஒன்று தனியாக இருக்குது. பட் மஷ்ரூம் பாய்சனிங்கை ட்ரீட் பண்ணுறதுக்கான ட்ரக் வந்துட்டு அட்ரோபைன். நம்ம வந்துட்டு ப்ராலிடாக்சைன் யூஸ் பண்ண மாட்டோம், அட்ரோபைன் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அட்ரோபைன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். அண்ட் தென் வி ஹேவ் நிக்கோடைன். நிக்கோடைன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டிமுலேட் பண்ணும், அதுக்கப்புறம் பிளாக் பண்ணும். இதுக்கு நிக்கோட்டினுக்கு வந்து ஜென்ரலாக ஒரு கிளாரிட்டியே கிடையாது எப்பயுமே. ஸோ நிக்கோட்டின் ஆக்டிவேட் ஆச்சுனாலே சிவிஎஸ் ஆக்ஷன்ஸ் வந்துட்டு ஏடாகூடமாக தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஸ்டிமுலேட் பண்ணுது, அப்புறம் பிளாக் பண்ணுது. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, பிபியை இன்க்ரீசஸ் பண்ணும்.
இன்க்ரீஸ் பண்ணும், இன்க்ரீஸ் பிபி. இதனால இட் இன்க்ரீசஸ் இன் ஹார்ட் ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகுது டியூ டு சிம்பேத்தட்டிக் கேங்லியனோட ஆக்டிவேஷன். ஸோ சிஎன்எஸ் எஃபெக்ட்ஸும் இருக்குது. சிஎன்எஸில் வந்துட்டு பிரெயினில் வந்துட்டு அரோசல், அடிக்ஷன், ட்ரெமர்ஸ் எல்லாம் காஸ் பண்ணும். டாக்ஸிக் டோசஸ் கொடுத்தோம் அப்படின்னா பேரலைசிஸும் காஸ் பண்ணும். அண்ட் இட்ஸ் நம்மளோட ஸ்மோக்கிங் சீசேஷனுக்காக வந்துட்டு ஹெல்ப் கொடுப்பாங்க தெரப்பியூட்டிக்கலாக ஆஸ் பேச்சஸ் ஆர் கம்ஸ். ஓகே, இப்போது நம்மளோட நெக்ஸ்ட் செக்மெண்ட்க்கு போகிறோம். இந்த ஒரு ஆள் வந்துட்டு நான் சொன்னேன்ல, அசிடைல் கோலினெஸ்டரேஸ் வந்துட்டா நம்ம குவீன் பயந்து ஓடிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம குவீனை பயந்து ஓட விடாமல் எதிர்த்து நின்று ஃபைட் பண்ணி அசிடைல் கோலினெஸ்டரேஸை பிளாக் பண்ணி வைக்கிற ஒரு ஆள், ஃபைட் பண்ணுறாங்கன்றதோட பிளாக் பண்ணுற ஒரு ஷீல்ட், இவங்க தான் வந்துட்டு ஆன்டி கோலினெஸ்டரேசஸ். ஸோ ஜென்ரலாக அசிடைல் கோலின் நம்மளோட குவீனை அசிடைல் கோலினெஸ்டரேஸ் ஆக்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அசிட்டிக் ஆசிடாகவும் கோலினாவும் பிரிச்சுருவாங்க. ஸோ நம்ம குவீன் வந்துட்டு இவங்ககிட்ட வச்சுக்க மாட்டாங்க. ஸோ ஆன்டி அசிடைல் கோலினெஸ்டரேஸ் இதில் வந்துட்டு நம்மக்கிட்ட 2 டைப்ஸ் இருக்குது. ஸோ ஏன் வந்து பிளாக் ஆகுது அப்படின்னா அசிடைல் கோலினெஸ்டரேஸ் போய் பைண்ட் ஆகிற இடத்துல ஆன்டி அசிடைல் கோலினெஸ்டரேஸ் போய் பைண்ட் ஆகிடும். இதனால தான் பிளாக் ஆகுது. இப்படி பைண்ட் ஆகிறதுல வி ஹாவ் 2 டைப்ஸ். ஒன்று வந்துட்டு ரிவர்சபிள் பைண்டிங், இன்னொன்று வந்து இர்ரிவர்சபிள் பைண்டிங். ஸோ ரிவர்சபிள் பைண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அது திருப்பி வந்து லைக் இட் கேன் அன்பைண்ட் அண்ட் ஒரு ஈக்விலிபிரியம் மெயின்டைன் பண்ண முடியும். பட் இர்ரிவர்சபிளாக பைண்ட் ஆச்சுன்னா பண்ண முடியாது. ஸோ ரிவர்சபிளாக பைண்ட் ஆகிற இடத்துல நம்மக்கிட்ட வந்துட்டு ஒரு சில ட்ரக்ஸ் இருக்குது. அந்த ட்ரக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எட்ரோஃபோனியம். இவங்களும் ஒரு குட்டி ஃப்ளை தான். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, ஏன் இவங்களை ஒரு குட்டியஸ்ட் ஃப்ளை சொல்கிறோம் அப்படின்னா ரொம்ப ஷார்ட்டான ஸ்பேனுக்கு தான் ஆக்ட் பண்ணுவாங்க. அண்ட் டென்சிலான் டெஸ்ட், நம்ம மயாஸ்தேனியா கிராவிஸ்க்கு யூஸ் பண்ணுற டென்சிலான் டெஸ்ட்டில் வந்துட்டு இவங்களை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் மயாஸ்தேனியா கிராவிஸோட எக்ஸாசெர்பேஷனையும் கோலினர்ஜிக் க்ரைசிஸையும் இவங்க தான் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு எட்ரோஃபோனியம் ட்ரக்கை நம்ம யூஸ் பண்ணுறோம். பிராடிகார்டியாவும் ஹைப்போடென்ஷனும் காஸ் பண்ண முடியும் இதால். அண்ட் இட்ஸ் ரிவர்ஸ்ட் வித் அட்ரோபைன். திடீர்னு இப்போ அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் காஸ் பண்ணுது அப்படின்னா அட்ரோபைன் கொடுத்தோம்னா இதோட எஃபெக்ட்ஸ் வந்துட்டு ரிவர்ஸ் ஆகிடும். ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளோட எட்ரோஃபோனியம். இதையே நம்ம ஃப்ளை சொல்கிறோன்னா ரொம்ப குட்டி டைமில் தான் ஆக்ட் பண்ணும். அடுத்து நியோஸ்டிக்மைன். ஸோ நியோஸ்டிக்மைன் அப்படின்றது வந்துட்டு ஒரு பிளாக் ஸ்மித். இவர் பிளாக் ஸ்மித்ன்றனால ஹீ டீல்ஸ் வித் டார்க்கர் ஸ்டஃப். இதனால் இவரை வந்து பிரெயின்குள்ளே நம்ம விடுறது கிடையாது. விட்டால் பிரெயினையும் பிளாக் ஆக்கிடுவார் சொல்லிட்டு இவரை நம்ம விடுறதில்ல. மயாஸ்தேனியா கிராவிஸ்க்கான ஃபர்ஸ்ட் லைன் ட்ரீட்மெண்ட்டாக யூஸ் பண்ணுறோம். இவரை வந்துட்டு டயக்னோசிஸ்க்கு யூஸ் பண்ணல, ட்ரீட்மெண்ட்க்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ நான் டீபோலரைசிங் நியூரோமஸ்குலர் பிளாக்கை வந்துட்டு ரிவர்ஸ் பண்ணி விட்றாரு. அண்ட் இட் ஸ்டிமுலேட்ஸ் ஜிஐ அண்ட் பிளாடர் மோட்டிலிட்டி. ஸோ அதுக்கும் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்துட்டு இவரோட இன்னொரு ஒரு ஃபீச்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செக்ரீஷன்ஸ். ஸோ சலைவேஷன் அதிகப்படுத்துவார். சம்டைம்ஸ் மோட்டிலிட்டி ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா கிராம்ப்ஸ் வரும். அண்ட் பிராடிகார்டியா காஸ் பண்ணுவார். இந்த பிராடிகார்டியாவையும் வந்துட்டு நம்ம அட்ரோபைன் கொடுத்து ட்ரீட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பைரிடோஸ்டிக்மைன். ஸோ பைரிடோஸ்டிக்மைன் வந்துட்டு லாங்கரான ஒரு ஆக்டிவிட்டி இருக்கிறதுலையே அதிகமாக ஆக்ட் ஆக முடியும். ஸோ இதனால் இவங்களை வந்துட்டு நம்ம டெய்லி பேஸஸ்க்கு யூஸ் பண்ணுறோம். லைக் ஒரு நம்ம காசிலோட ஒரு கார்டு மாதிரி எவ்ரிடே கார்டு பண்ணுவாங்கல்ல காசில். ஸோ டெய்லி இருக்கிறனால டெய்லி யூஸ் பண்ணுறோம். மயாஸ்தேனியா கிராவிஸோட மெயின்டெனன்ஸ் தெரப்பிக்கு யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் க்ரானிக் ஓபி பேஷண்ட்க்கு நம்ம இது வந்து கொடுக்குறோம். அண்ட் மிலிட்ரியில் யூஸ் பண்ணுவாங்க இன் நர்வ் கேஸ் எக்ஸ்போஜர். அண்ட் ஜிஐஎஃப்எக்ஸ் கம்மியாக தான் இருக்கும். பிரெயின் பேரியரை இதுவும் க்ராஸ் பண்ணாது. பிகாஸ் யூஸ்வலாக கார்ட்ஸை ஒரு சில ஏரியாஸ்க்கு விட மாட்டோம்ல. ஸோ கார்டுன்றனால க்ராஸ் பண்ணாது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபைசோஸ்டிக்மைன். ஃபைசோஸ்டிக்மைன்றவங்க வந்துட்டு ஷீஸ் அ விச். ஸோ இவங்களால் பிளட் பிரெயின் பேரியரை க்ராஸ் பண்ண முடியும். ஷீ இஸ் அன் ஆன்டிடோட் ஃபார் அட்ரோபைன் பாய்சனிங். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு சில இடத்துல அட்ரோபைன் பாய்சனிங் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி இடத்துல ஃபைசோஸ்டிக்மைனை தான் ஆன்டிடோட்டாக கொடுக்குறாங்க. அண்ட் சென்ட்ரல் ஆன்டிகோலினர்ஜிக் சிண்ட்ரோமில் இதை தான் நம்ம ட்ரீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம்.
ஸோ இட் மே காஸ் சீஜர்ஸ், பிராடிகார்டியா அண்ட் bronchospasm. மயஸ்தீனியா கிராவிஸில் யூஸ் பண்ண மாட்டோம் பிகாஸ் இட் ஹேஸ் அ லாட் ஆஃப் அதர் சிஸ்டமிக் எஃபெக்ட்ஸ் டூ சின்ஸ் இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் சிஎன்எஸ் ஆக்ஷன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரிவாஸ்டிக்மைன். ஸோ ரிவாஸ்டிக்மைனை வந்துட்டு ஒரு குரூப் ஆஃப் 3 ஸ்காலர்ஸாக ஞாபகம் வச்சுக்கலாம். 3 பேர், டோனிபெசில், ரிவாஸ்டிக்மைன் அண்ட் கேலண்டமைன். ஸோ இவங்களை வந்துட்டு அல்சைமர்ஸோட ட்ரீட்மெண்ட்க்கு யூஸ் பண்ணுறோம் டு டிக்ரீஸ் த சென்ட்ரல் ஆக்டிவிட்டி. அல்சைமர் ஸ்பெல்லிங் தப்பு தான், பட் ஸோ காக்னிஷன், மெமரி அண்ட் டெய்லி ஃபங்க்ஷனிங்கை இம்ப்ரூவ் பண்ணுது. ஜிஐ அப்செட் காஸ் பண்ணும். ஸோ ஜிஐ ஃபீச்சர்ஸ் இருக்குது அண்ட் இட்ஸ் ஓகே, பட் இட்ஸ் பெட்டர் பிகாஸ் அல்சைமர் கொஞ்சம் தான் காஸ் பண்ணனால இட்ஸ் ஓகே. அண்ட் இட் ஷுட் பி used with caution in patients with bradycardia. ஸோ இவ்வளோ தான் இந்த 5 பேர். அதுக்கடுத்து நம்ம irreversible inhibitors பார்க்க போகிறது organophosphate. ஸோ இவங்க வந்துட்டு irreversible பைண்ட் பண்ணிடுவாங்க போயிட்டு. இதனால் என்ன ஆகும் அப்படின்னா cholinergic crisis வரும். ஸோ இதில் என்னென்னலாம் இருக்குது? மியோசிஸ், ஸ்வெட்டிங், ஸ்லட்ஜ் ஸ்வெட்டிங், சலைவேஷன் அண்ட் டயரியா, இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே வருது. ஸோ மசில் ஃபாசிகுலேஷன்ஸ் காஸ் பண்ணும், மைட் லீட் டு பேரலைசிஸ். ஜென்ரலாக நம்ம எந்த ஒரு பாய்சன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலுமே அதில் வந்துட்டு இந்த ஏஜென்ட்ஸ் வந்துட்டு இருக்கும். அண்ட் இட்ஸ் ப்ரெசென்ட் நான் சொன்ன மாதிரி பெஸ்டிசைட்ஸில் இருக்கும், நர்வ் கேஸஸில் இருக்கும். ஸோ இதை எப்படி ட்ரீட் பண்ணுறோம் அப்படின்னா ஆட்ரோபைன் கொடுக்குறோம் அலாங் வித் ப்ராலிடாக்சைன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராலிடாக்சைமை ஏர்லியராக கொடுக்குறோம். அதுக்கப்புறம் ஃபர்தராக அதோட cholinergic crisis ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு ஆட்ரோபைன் கொடுக்குறோம். ஸோ இதுதான் வந்துட்டு cholinergic drug classification அண்ட் அதோட கதை. ஸோ it was nice taking a journey into the kingdom Cholina. அண்ட் என்னோட நெக்ஸ்ட் செஷனில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியோட I'll come. அது வரைக்கும் லெட்ஸ் ஆல் ரிவைஸ் அண்ட் மெமரைஸ் த டோசஸ் ஆல்சோ பிகாஸ் இதில் நான் டோசஸ் மென்ஷன் பண்ணல. ஸோ யா.